இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ண போறோம். ஸ்லீவ் கட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சாதா பிளவுஸ் அப்படின்னாக்கா 1 இன்ச்சு எம் பண்றதுக்காக நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம அளவு போடணும். இதே லைனிங் பிளவுஸ் அப்படின்னாக்கா ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம வந்து கிளாத் விட்டுட்டு மார்க் பண்ணணும். இப்ப நம்ம வந்து சாதா பிளவுஸ்ங்கிறதுனால நான் என்ன பண்றேன், 1 இன்ச்சு இந்த இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்றேன். சோ அடுத்தது நம்ம ஸ்லீவோட ஒயரை எடுத்துக்கணும். ஸ்லீவோட ஒயரம் இன்ச் டேப் வச்சு எடுத்துக்கலாம். இல்ல அளவு பிளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா அளவு பிளவுஸ் வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்ப பாத்தீங்கன்னா அளவு பிளவுஸ் வச்சு மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கேன். இது இன்னும் ஈஸி மெத்தடா இருக்கும். இதுக்கு பேரு டிராயிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த டிராயிங் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சரியான அளவை மார்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்றது இதுக்கு டிராயிங் மெத்தட். ஓகே, இப்ப ஸ்லீவோட ஒயரை எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டிச்சஸ் கோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இந்த ஸ்டிச்சஸ் கோடு இருக்கு பாத்தீங்களா, இந்த கோடை நல்லா அப்படி சுருக்கம் இல்லாம இந்த 1 இன்ச்சு விட்டதுக்கு அப்புறம் உள்ள கோட்ல இருந்து இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு அளவு சரியா மார்க் பண்றோம். சரியான அளவு மார்க் பண்ணிட்டு திரும்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டுறோம். ஏன் இந்த 1/2 இன்ச்சு விடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து நீடில் வச்சு தைக்கிறப்ப எங்க வரும் நீடில், இந்த இடத்துல வரும். சோ அப்ப இவ்வளவு கிளாத் நம்மளுக்கு தேவை. அதனாலதான் 1/2 இன்ச்சு நம்ம விட்டுடுறோம். இப்ப 1 இன்ச்சு எம்மிங் போட்டுட்டு அதுல இருந்து என்ன பண்றோம், சரியான உயரம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்காக எடுத்துக்கிறோம். அதை அப்படியே நம்ம என்ன பண்றோம், ஈவனா மார்க் பண்ணிக்கிட்டு கையோட ஆம்கோலோட எண்டு பகுதியையும் மார்க் பண்ணிக்கிறோம். நல்லா இந்த இடத்துல இப்படி வச்சு இந்த கையோட எண்டு பகுதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்கமா இருக்கும். போட்ட பிளவுஸ் அப்படிங்கறதுனால நல்லா அப்படி இழுத்து வச்சு என்ன பண்றோம், அப்படி போட்டுடுறோம். போட்டுட்டு சரியான அளவை மார்க் பண்ணிக்கிறோம். பிளஸ் ஸ்டிச்சிங்காக என்ன பண்றோம், வெளியில மார்க் பண்ணிக்கிறோம். நல்லா கவனிங்க, நம்ம சரியான அளவுல மார்க் பண்ணிட்டு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா தையலுக்கு வந்து இந்த சைடு விடக்கூடாது, வெளி சைடு தான் நம்ம விடணும். அதே மாதிரி இந்த கை சுற்றளவை பாத்தீங்க அப்படின்னாக்கா சரியான அளவை மார்க் பண்ணிக்கிறோம். அதை அப்படியே கோடு போட்டுக்கிறோம். பிளஸ் ஸ்டிச்சிங்காக நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சரி, கையோட உயரம் எடுத்தாச்சு, அகலம் எடுத்தாச்சு, ஆம்கோலோட அளவு எடுத்தாச்சு. இந்த கர்வ் எப்படி போடணும், எல்லாருக்கும் அந்த கர்வ் வருமா அப்படின்னாக்கா எல்லாருக்கும் அந்த வளைவு பகுதி வராது. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம பிரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம போட பழகிக்கணும். இல்ல என்கிட்ட பிரெஞ்ச் கர்வும் இல்ல, நான் எப்படி இந்த ஷேப் கொண்டு வர்றது அப்படின்னா ஈஸியா பாருங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஷோல்டரோட இந்த வளைவு பகுதி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மார்க் பண்ணீங்க, மார்க் பண்ணிட்டு இன்ச்சு டேப்பை இந்த மாதிரி வச்சீங்க. வச்சுட்டு இதோட 1/2 இன்ச்ல இருந்து புள்ளி வைங்க. கீழே கீழே நல்லா பாத்துங்க, 1/2 இன்ச்ல இருந்து கீழே புள்ளி வைங்க. வச்சுட்டு இப்ப 1/2 இன்ச்சு வச்சாச்சு. அதே இன்ச்சு டேப் எடுத்துட்டு என்ன பண்றோம், 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. அதே அடுத்தது பாத்தீங்கன்னா 1.5, அப்படியே 1/2 இன்ச்சா நம்ம என்ன பண்ணணும், கொண்டு போயிட்டு இருக்கணும். அடுத்தது 2, அடுத்தது 2.5, அதுக்கு அடுத்தது 3. பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றோம், சரியான அந்த புள்ளி அளவே வச்சு நம்ம என்ன பண்றோம், கோடு போட்டு அந்த கர்வ் அழகா கொண்டு வந்துட்டோம். சரி, ஓகே, இது பின்பக்கத்துக்கான அந்த கர்வ். ஓகேவா, திரும்ப நம்ம முன்பக்கத்துக்கு என்ன பண்ணணும், ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அதுல இருந்து மார்க் பண்ணணும். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கண் வரிவோம் இல்லையா, அந்த ஷேப்ல இப்படி கோடு போட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஷேப் கிடைக்கும். இது பேக் அளவுக்கு, இது ஃப்ரண்ட் அளவுக்கு. ஓகேவா, சோ இதான் திரும்ப இன்னொரு வாட்டி சொல்றேன். எம்மிங் பண்ண 1 இன்ச்சு விட்டாச்சு, அதோட ஹைட் கையோட லென்த் உயரம் எடுத்துக்கிட்டோம், சரியான அளவு மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங்காக விட்டுட்டோம், கையோட சுற்றளவு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஸ்டிச்சிங்காக விட்டுட்டோம் 1 இன்ச்சு. கையோட பாத்தீங்கன்னா ஆம்கோல் அளவு பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இதுல இருந்து 2.5 இன்ச்சுக்கு நேரா தான் வரும். இதுல இருந்து 2.5 இன்ச்சுக்கு இப்படி வச்சோம் அப்படின்னா அந்த கையோட எண்டு பாருங்க நேரா அந்த வருது இல்லையா, 8 இன்ச்சு வருது பாருங்க. இதோட உயரமும் இந்த ஆம்கோலும் இங்க சரியா வரும். இந்த 2.5 இன்ச்சு இதுல இருந்து 2.5 இன்ச்சுக்கு எண்டு தான் இந்த இடத்துல முடியும். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த கர்வ் போடுறதுக்கு இங்க இருந்து ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்,
ஆஃப் 1 இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அந்த புள்ளி மேலேயே வராதவங்களுக்கு, இல்ல எனக்கு டிராயிங் நல்லா வரும் அப்படின்னு சொல்றவங்க அழகா அந்த கர்வ் போட்டுடலாம். அப்படி இல்ல அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம், பிரெஞ்ச் கர்வ் வச்சு அந்த வளைவு போட்டுக்கலாம். ஓகே, இதான் நம்ம ஸ்லீவ் மார்க் பண்றதுக்கான மெத்தட்.